வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஊருக்குள்ளே ஒரு வீடு. கதைக்குள்ள போலாமா? தோட்டத்திலிருந்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்த வசந்தியிடம் காஃபி கொண்டு வரும்படி கேட்டான் சங்கர். முகத்தை உம்மென்று வைத்தபடி அவனை முறைத்து பார்த்துவிட்டு உள்ளே சென்று ஒரு கப் காஃபியோடு வந்து அவன் முகத்துக்கு நேரே நீட்டினாள். என்னம்மா, காஃபி ரொம்ப சூடா இருக்கு என்று சிரித்தபடி அவளை பார்த்து கொண்டே அதை வாங்கி கொண்டான். ஆமா, இது கொன்னும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு என்று கூறிக்கொண்டே தொப்பென அருகே அமர்ந்தாள். பின்ன வேற எதுக்கு எனக்கு குறைச்சல்னு சொல்ற என்று அவளை செல்லமாக இடித்தார். போதுங்க என்று திரும்பி அவனை முறைத்து விட்டு நகர்ந்து கொண்டாள். என்ன இன்னைக்கு மகாராணிக்கு ரொம்ப கோபம்? காலையில நம்ம கிணத்தடியில தண்ணி எடுக்க தானே போயிருந்த, எங்கேயோ அந்த காவிரி ஆத்திலேயே தண்ணி எடுத்துட்டு வந்தது போல சலிச்சுக்கிற என்று கேட்டுக்கொண்டே காஃபியை குடித்தார். ஆமா, சலிச்சுக்கிறாங்க. நான் சலிச்சுக்கிட்டு இங்க என்ன ஆயிட போகுது? நான் கோவக்காரி, சண்டைக்காரி, வாயாடின்னு பேரு தான் மிச்சமாகும். என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிற புருஷனா எனக்கு கிடைச்சிருக்காரு. அந்த பக்கத்து வீட்டு பரிமளா கொடுத்து வச்சவ என்று சினுங்கினாள். அவளை ஏற இறங்க பார்த்தவன், என்ன தண்ணி எடுக்கும் போது அந்த பரிமளம் உன்கிட்ட பேசினாளா? அவங்க சென்னைக்கு போக போறதா சொன்னாளா? அதை கேட்டதும் உனக்கும் ஆசை வந்துடுச்சா என்று நிதானமாக கேட்டுக்கொண்டே தாம்பரை கீழே வைத்தான். ஆமாங்க, ஆசைதான் வந்துடுச்சு. ஆனா அவளை பார்த்து ஒன்னும் வரல. நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருக்கிறேன். தெரியுமே, உங்க அக்கா சென்னைக்கு போனதுல இருந்தே நீயும் புலம்ப ஆரம்பிச்சுட்டு தான் இருக்க. பின்ன நான் புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். அவங்கள போலவா சிட்டி வாழ்க்கையை அனுபவிக்க முடியும்? கடைசி வேற எனக்கு இந்த கிராமமும் இந்த ஓட்டு வீடும் தான் மிச்சம். இதோ பாரு வசந்தி, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், அவங்க போதுங்க, அவங்கள பார்த்து நீ குதிக்காத, இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்படாதன்னு பாடம் எடுக்க போறீங்க, அதுதானே? போதும், இதை கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போயிடுச்சு. ஒன்னும் செய்ய முடியலனாலும் இந்த வாய்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு என்று அவள் கத்தி கொண்டிருக்க இதற்குள் உள்ளிருந்து தேஜா குட்டி குரல் கொடுத்தாள். இரு வரேன், அப்பனுக்கு தப்பாத புள்ள வந்து பிறந்திருக்கு, 10 நிமிஷம் நிம்மதியா உட்கார விடுறதில்ல என்று சலித்து கொண்டே உள்ளே எழுந்து சென்றாள். சங்கர் அவளை அமைதியாக பார்த்து கொண்டே பெருமூச்சு விட்டான். அன்று மதியம் ஃபேக்டரியில் சங்கரும் சிவாவும் சாப்பிட்டு கொண்டே பேசிக் கொண்டிருந்தனர். அதுக்காக இப்ப என்னடா செய்யறதா இருக்கிற என்று சிவா கேட்க, சாப்பாட்டில் இருந்து கையை உதறிய சங்கர் டிஃபன் பாக்ஸை மூடி வைத்து விட்டு, அது தாண்டா எனக்கும் ஒன்றும் புரியல. அவங்க அக்கா என்னைக்கு சென்னைக்கு போனாங்களோ அன்னிலிருந்து இவளும் ஆரம்பிச்சிட்டா. நாமளும் சென்னைக்கு போகணும், அங்க ஆடம்பரமா வாழணும், நம்ம பிள்ளைய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், அது இதுன்னு கோட்டை கட்டுறா. அவங்க அக்கா வீட்டுக்காருக்கு கவர்மெண்ட் வேலை, அவருக்கு அங்க மாத்தலாகி அவங்க போனாங்க. பக்கத்து வீட்டுல கோவிந்தனுக்கு சென்னையில அவங்க மாமனார் இருக்காரு. அவருக்கு வயசாகிட்டதால அந்த கடையையும் வீட்டையும் இவனையே வந்து பாத்துக்க சொல்லிட்டாங்கன்னு இவன் போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் போகணும்னு குதிக்கிறா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த எலக்ட்ரீஷியன் வேலை தான். இங்க கௌரவமா இந்த ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு எங்க தேவைக்கு சம்பாதிக்கிறேன், குழந்தையும் நல்லா படிக்க வைக்கிறேன். எங்க அப்பா கொடுத்துட்டு போன வீடு இருக்கு, நல்லா தாராளமா நிம்மதியா இருக்கு, வாடகை பிரச்சனை ஒன்றும் இல்லை, வர்ற வருமானத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கும். இப்ப அதெல்லாம் விட்டுட்டு நான் சென்னைக்கு போய் எங்கன்னு வேலைக்கு அலைவேன், வீட்டுக்கு அலைவேன், அங்க யாரையும் எனக்கு தெரியாதும் கூட. அதெல்லாம் இவ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாடா. உங்க சகல ஒன்றும் உதவி செய்ய மாட்டாரா? அட நீ வேறப்பா, சொந்தம்லாம் சும்மா எதனா விசேஷம்னு கூப்பிட்டா வந்து கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு கிளம்பும் போது நம்மளே எதனா சொல்லிட்டு போவாங்க, அவ்வளவுதான். அவங்க கிட்ட உதவிக்குன்னெல்லாம் போய் நிக்க கூடாது என்று சலிப்போடு கூறினான். அதுவும் சரிதான். சரி, இப்ப என்னதான் செய்ய போற? அதுதான் ஒரே குழப்பமா இருக்கு சிவா. இவ்வளவு வீட்டுல நாளுக்கு நாள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. சரியா சமைக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. எதனா கேட்டா எனக்கு இந்த வீடு பிடிக்கல, இங்க இருக்க பிடிக்கல, அது இதுன்னு கத்துறா. பேசாம அவ இஷ்டம் போலதான் செய்யணும். ஏன்னா ஒரு விதத்துல அவ சொல்றதும் ஏதோ சரின்னு தான் படுது. இந்த வருமானத்திலேயே எத்தனை காலத்துக்கு தான் பொழப்பு ஓட்டுறது? சென்னைக்கு போனா அங்க நிறைய கம்பெனிங்க இருக்கும். ஒண்ணு இல்லைன்னாலும் ஒண்ணுன்னு யார் அதிகமா சம்பளம் கொடுக்குறாங்களோ அங்க வேலைக்கு போலான்னு கேள்விப்பட்டேன். குழந்தைய கூட நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலாம். அப்படியா? ஆனா அங்க உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்றியே. இனிமேலும் போய் வேலையை தேடிக்கிட்டு நீ வீட்டை பார்த்து செட்டில் ஆகணும்னா எப்படி? அதுதான்ப்பா புரியல. கொஞ்சம் இரு, வேணும்னா நான் போய் முதல்ல அங்க வேலைக்கு எதனா ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்.
அதுவும் கேட்க மாட்டேன்றா. அதெல்லாம் இருக்கிற பணத்தை வச்சு வீடு பார்த்துக்கலாம், உங்களுக்கு அதுக்குள்ள வேலை கிடைச்சிடும், அப்புறம் என்ன, நாம சமாளிச்சுக்கலாம்னு சொல்றா. தங்கச்சி ஒரு தீர்மானத்தோட தான் இருக்காங்க போல இருக்கு. சரி, ஒன்று செய். என் ஃப்ரெண்டு கோடம்பாக்கத்துல தான் ஒரு ஹார்ட்வேர்ஸ்ல வேலை பார்க்குறான். நான் அவனோட அட்ரஸை கொடுக்குறேன். அவனை போய் பாரு. அவன் உனக்கு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். அப்படியே அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல எதனா வேலைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான்னு நானும் ஃபோன்ல சொல்றேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்றான் சங்கர் உற்சாகமாக. நான் சொல்லல, நீங்க தான் இத்தனை நாள் பால் மாறிக்கிட்டு கம்னு இருந்தீங்க. பாருங்க, அதுக்கான முயற்சி எடுத்ததும் வழி தானா அமைஞ்சு வருது. சிவான்னு சொன்னது போல அவங்க ஃப்ரெண்டு நமக்கு வீட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது போல கண்டிப்பா உங்களுக்கு வேலைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருங்க. நீங்க பயப்படாதீங்க. இனிமே நமக்கு நல்ல காலம்தான். எங்க அக்கா போல நானும் சென்னை சிட்டில போய் வாழ போறேன். அவ அங்க போனாலும் போனா அம்மா வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் என்ன அலட்டிக்குவா தெரியுமாங்க. நாங்க பார்க்குக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், சினிமாக்கு போனோம், பெரிய ஹோட்டலுக்கு போனோம்னு அடுக்குவா. இதுல என்ன வேற ஓரக்கண்ணுல பார்த்து நக்கலா சிரிக்கிறது வேற. இனிமேல அந்த பாச்செல்லாம் என்கிட்ட பழிக்குமா? நானும் இனி அவளை போல லிஸ்ட் அடுக்க மாட்டேன். அவளாவது மாசம் ஒரு நாள் தான் போறேன்னு பீத்திக்கிறா. நான் வாரம் ஒரு நாள் போறேன்னு சொல்லுவேன். அப்ப பாக்கணுமே அவன் முகத்தை. அதை நினைக்கவே சந்தோஷமா இருக்குங்க என்று சிரித்தாள். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப சிவா ஃப்ரெண்டு சரவணன் பார்த்துருக்கிற வீட்டுக்கு 1,00,000 அட்வான்ஸா, வாடகை 8,000மா. கையில இருக்கிறத அதுக்கு கொடுத்துட்டாலும் மற்ற செலவுக்கு என்ன செய்யறது? இன்னும் வேலை கிடைக்கிற வரைக்கும் சாப்பிடணும், வாடகை கட்டணும், குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கெல்லாம் என்ன செய்யறதுன்னு தான் ஒன்றும் புரியாம இருக்கிறேன். அட நீங்க வேற, அதுதான் என்கிட்ட நகை இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. வேலை கிடைச்சதும் திருப்பிக்கலாம். இங்க போல அங்க என்ன சம்பளம் 10,000 தான் இருக்குமா? அதிகமா இருக்கும். நாமளும் ஒரே வருஷத்துல நல்லா செட்டில் ஆயிடலாம். அதுக்காகலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஆமா, வாடகை 8,000 ரூபாவா? அப்ப நல்ல பெரிய வீடா இருக்கும் போல இருக்கு. சரி சரி, வீட்டுக்கு போனதும் எங்க அக்காளுக்கு போனை போட்டு கூப்பிடுங்க, வந்து பாக்கட்டும். அப்படி அவ பொறுமிடுவா என்று சிரித்தாள். எப்படியோ நீ சந்தோஷமா இருந்தா சரிதான் என்றான் சங்கரும் சிரித்து கொண்டு. சாமான்களை ஏற்றி கொண்டு வந்த வண்டி அந்த காம்பவுண்ட் வாசலில் நிற்க ஆட்டோவில் இருந்து இறங்கிய சங்கரனையும் வசந்தியையும், வாங்க வாங்க, இதுதான் நான் சொன்ன வீடு. உங்க போர்ஷன் அதோ மேல இருக்கிற அந்த 5வது வீடு என்று சுட்டி காட்டினான் சரவணன். சங்கரும் வசந்தியும் அதை திடுக்கிட்டு பார்த்து கொண்டு நின்றனர். அது ஒரு 2 அடுக்குகள் கொண்ட பெரிய காம்பவுண்ட். அதில் பல போர்ஷன்கள் மேலும் கீழும் இருந்தன. மேலே இருப்பவர்களுக்கு மேலே 2 டாய்லெட்டுகளும் 2 பாத்ரூம்களும் இருக்க, கீழே இருப்பவர்களுக்கு அதே போல் காமன் டாய்லெட் பாத்ரூம்கள் தான். அந்த பாத்ரூம் டாய்லெட் வாசலில் அனைவரும் பக்கெட்டை கையில் வைத்துக் கொண்டு வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். என்னது இது? ஏதோ ரேஷன் கடையில நிக்கிறது போல இல்ல வரிசையா நிக்கிறாங்க என்று ஆச்சரியமாக கேட்டாள் வசந்தி. அதுதானே, நம்ம ஊர்ல நம்ம ரேஷனுக்கு கூட இவ்வளவு தூரம் வரிசையில நிக்க மாட்டோமே. இங்க பாத்ரூமுக்கு இப்படி நின்னா எப்ப குளிச்சுட்டு எப்ப வேலைக்கு போறது என்றான் சங்கர். இங்கெல்லாம் இப்படிதான் சங்கர். சரி வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றான் சரவணன். உள்ளே குழாய் அடியில் ஒரு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருக்க, அங்கே தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் குடத்தை வைத்து கொண்டு கத்தி கொண்டு சண்டை பிடித்து கொண்டிருந்தனர். என்னன்னா இது? இவங்க ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க என்று அதிர்ந்து கேட்டாள் வசந்தி. அது ஒன்றும் இல்லம்மா, இங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் குழா தண்ணி வரும். அதுலதான் 2 நாளைக்கு தேவையான தண்ணி எல்லாம் பிடிச்சு வச்சுக்கணும். இத்தனை போர்ஷனுக்கு ஒரே குழான்னா பின்ன சண்டை வராதா? அதுதான். சரி வாங்க, அதோ இருக்கு பாரு, அதுதான் ஹவுஸ் ஓனர் வீடு. அதோ வெளியில வராங்க பாரு, அவங்க தான் ஹவுஸ் ஓனர், பார்வதி அம்மா. அவங்க சரியான கோவக்காரங்க, கராரான ஆளு. வாடகை கொடுக்க ஒரு நாள் லேட் ஆனாலும் கத்தி அமக்கலம் பண்ணிடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க என்று கூறிக்கொண்டே அங்கு அழைத்து சென்றார். வாய் நிறைய வெற்றிலையை போட்டு குழப்பிக் கொண்டு வெளியே வந்து நின்ற அந்த பெண்ணை பார்த்த வசந்திக்கு அவளை பார்ப்பதற்கு பார்வதியை போல் தெரியவில்லை, பத்ரகாளியை போல் தெரிந்தாள். அவள் உடல் ஒரு நிமிடம் சிலிர்த்து போனது. அக்கா, நான் சொன்னேன் இல்ல, இவங்க தான் அந்த ஃபேமிலி. தோ இவரு தான் சங்கர், இது அவங்க ஒய்ஃப் வசந்தி, இது அவங்க குழந்தை தேஜா, 6 வயசு ஆகுது என்றான் சரவணன். அவர்களை ஒரு தரம் ஏற இறங்க பார்த்த பார்வதி, ஓ இவங்க தானா? சரி சரி, நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டேல்லப்பா
என்று கேட்டாள். ஆ, அந்த வாடகை தானே, சொல்லிட்டேன்க்கா. அது மட்டும் இல்லப்பா, இங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வரும். வரும்போதே பிடிச்சி வச்சுக்கணும். அப்படி வரும்போது முறைக்கு ஒருத்தர்னு அவங்க தண்ணி பிடிக்கும் போது எனக்கும் தண்ணி பிடிச்சி கொடுத்துடணும். அப்புறம் இவங்களுக்கு மாடி போஷன்ன்றதால கீழெல்லாம் பெருக்கி கழுவி தள்ள வேண்டாம். ஆனா மாடி பூரா பெருக்கி சுத்தமா கழுவி தள்ளணும். அதுவும் முறைப்படிதான். அவங்க முறை வரும்போது செய்யணும், அவ்வளவுதான். அப்புறம் வீட்டுல ஆணி அடிக்க கூடாது, வாசல்ல நிறைய செருப்பு போடக்கூடாது. நைட்டு 11 மணிக்கு மேல கேட்டை பூட்டிடுவேன். அதனால வெளியில போறதா இருந்தா 11 மணிக்குள்ள வந்துடணும். ஏன்னா இங்க எல்லாரும் வண்டி சைக்கிள்னு வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பத்திரமா இருக்கதான் இந்த ஏற்பாடு. அப்புறம் முக்கியமா வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும். வாரம் ஒரு நாள் நான் வந்து செக் பண்ணுவேன். எக்ஸ்ட்ராவா யாராவது வந்து தங்கினா ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொடுத்துடணும் என்றாள். வசந்தியும் சங்கரனும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன பாக்குறீங்க? இங்கெல்லாம் அப்படிதான். பின்ன அவங்க வந்து தங்கனா தண்ணிக்கு செலவாகும் இல்ல? முதல்ல நாங்க 2 பேரு தான்னு சொல்லிட்டு வருவீங்க. அப்புறம் என் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க, என் தங்கச்சி பிரசவத்துக்கு வந்து தங்கினா எங்க அப்பாக்கு ஆபரேஷனுக்கு வந்திருக்காருன்னு சொல்லுவீங்க. அந்த பேச்செல்லாம் இங்க எடுப்படாது. அதுக்குதான் இந்த கண்டிஷன். இதுக்கு சம்மதம்னா அவங்கள வர வச்சுக்கோங்க. மற்றபடி நான் உங்களை அது சமைக்க கூடாது இது சமைக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் என்றாள். வசந்திக்கு ஒருவாறு தலையே கிர்னு சுற்ற அமைதியாக தலையை ஆட்டினாள். சரி சரி, நீ கிராமத்து பொண்ணுன்னு சரவணன் சொன்னான். அப்ப கோலம் எல்லாம் நல்லா போடுவேன்னு நினைக்கிறேன். வாரம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து எங்க வீட்டு வாசல்ல கோலம் போட்டுடு, சரியா என்றாள் பார்வதி. சரிம்மா என்று சங்கரனை பார்த்து கொண்டே தலையாட்டினாள். ஆமா தம்பி, உனக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்னு சரவணன் சொன்னானே, வாடகைலாம் எப்படி கொடுப்ப என்றாள் சங்கரை பார்த்து. அதுக்கு பணம் இருக்குமா, நான் கொடுத்துடுவேன். அதுக்குள்ள வேலைக்கும் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வாடகை கரெக்டா வந்துடும். ஆ, சரி சரி, வந்தா சரிதான். உங்களை பார்த்தாலும் நல்ல மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் உனக்கு வேலை இல்லைனாலும் வீடு கொடுக்குறேன். இல்லைன்னா என் கண்டிஷன்ல இதுவும் ஒண்ணு. பார்த்து நடந்துக்கோங்க. வாடகை வர ஒரு நாள் லேட் ஆனாலும் சாமான் சட்டியை தூக்கி விசிறி கடாசிடுவேன். நான் ரொம்ப கராரான ஆளு. அப்புறம் வருத்தப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்றாள். சரிம்மா, அதெல்லாம் நாங்க சரியா கொடுத்துறோம் என்றான் சங்கர் அமைதியாக. சரி சரவணா, போய் அவங்க போஷனை காட்டு என்று கூறிவிட்டு, ஏ ரம்யா கழுத, எங்கடி ஒளிஞ்சிட்டு சுத்துற? உன் புருஷன் நேத்த சம்பளம் வாங்கிட்டான்னு சொன்ன இல்ல, எங்க வாடகை என்று கத்தி கொண்டே புடவை வாரி சொருகி கொண்டு அங்கு சென்றாள் பார்வதி. என்னங்க, எனக்கு என்னவோ இவங்களை பார்த்தாலே பயமா இருக்குங்க என்று சங்கரின் கையை பிடித்து கொண்டாள் வசந்தி. பிறகு சரவணன் அவர்களை மாடி கழித்து செல்ல அந்த வீட்டை பார்த்து திடுக்கிட்டு போயினர். 2 அறைகள் கொண்ட அந்த வீட்டில் ஹாலில் ஒரு ஜன்னல் கூட இல்லை. சுவரெல்லாம் ஒரே கரையேறி இருக்க உள்ளே கும்மிருட்டாக இருந்தது. கிச்சனில் மட்டும் சிறிய ஜன்னல் இருப்பதை பார்த்து சற்று நிம்மதி அடைந்த வசந்தி அதை திறந்தாள். அட, யாரும் அது ஜன்னலை திறந்துகிட்டு என்று பின்பக்கம் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. ஒண்ணு இல்லக்கா, புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது, அதுதான் திறந்துட்டாங்க என்று ஓடி வந்து ஜன்னல் கதவை சாத்தினான் சரவணன். அண்ணா, என்ன இது, அவங்க யாரு என்று ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து கேட்டாள் வசந்தி. வசந்தி, இது பின்னாடி வீட்டு பொம்பளம்மா, சரியான வாயாடியான். அது கிட்ட ஜாக்கிரதையா இரு. இந்த ஜன்னலை திறந்தா அவங்க வீட்டு ஹால்ல இருக்கிற ஜன்னல் கதவை இடிக்கும். அதுக்குதான் அந்த பொம்பளை கத்துது. அதுவும் இல்லாம இங்க இருந்து புகெல்லாம் அங்க போகுதுன்னு இங்க வரவங்க கிட்டலாம் அது ரொம்ப அமக்கலம் பண்ணுமா. அதுக்குதான் பார்வதி அக்கா இந்த ஜன்னலை திறக்க வேண்டான்னு அன்னைக்கே சொன்னாங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன் என்றான் சரவணன். என்ன சரவணன், இப்படி ஒரு வீடு பார்த்திருக்கீங்க? இதுக்கு 1 லட்சம் அட்வான்ஸ் வேற, 8000 வாடகையா என்றான் சங்கர் சலிப்போடு. அட நீங்க வேற, இங்க இதுதான் கம்மி. இதுக்கே ஒரு நாள் நான் லேட்டா வந்திருந்தாலும் புக் ஆயிட்டு இருக்கோம் தெரியுமா. ஏதோ நான் அவசரமா வந்து டோக்கன் அட்வான்ஸை கொடுத்து புக் பண்ணிட்டேன். ஆனாலும் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் என்று சிரித்தார். அது சரி என்று சங்கரும் வசந்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன அப்படி பாக்குறீங்க? இது சிட்டியில மெயினான இடம் தெரியுமா. இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்ல வடபழனி பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் கூப்பிடு தூரத்துல ரேஷன் கடை, அதுக்கு பின்னாடியே ஸ்கூலு, அதுக்கு இந்த பக்கம் பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, எதிர்க்க மார்க்கெட்டு, இந்த பக்கம் வந்தா வடபழனி முருகர் கோவில், நீங்க நடந்தே போய்க்கலாம் என்று சிரித்தான். சரி சரவணன், எனக்கு வேலை கிடைச்சிட்டா
இதை விட கொஞ்சம் வசதியான இடத்துக்கு போயிடலாம் இல்ல? ஏன்னா இங்க தனியா பாத்ரூம்லாம் கூட இல்ல. எந்த வசதியும் இல்ல. ஜன்னல் இல்லாத வீடு. காத்தாட கதவை கூட திறந்து வைக்க முடியாது போல இருக்கு. காத்து வசதி இல்லைன்னா எப்படி குழந்தை அங்க ஃப்ரீயா விளையாடுவா? இங்க விளையாடத்தான் இடம் இல்ல. அட்லீஸ்ட் வீடாவது நல்லா காத்தோட்டமா வெளிச்சமா இருந்தா தானே. அதுதான் யோசிக்கிறேன். பாத்துக்கலாம் சங்கர். முதல்ல வேலை கிடைக்கட்டும். அப்புறம் சம்பளத்தை வச்சு வேற எங்கேயாவது தனி வீடா பாத்துக்கலாம். இல்லைன்னா போர்ஷன் கம்மியா இருக்கிற வீடா பார்த்துப்போம். அப்ப கூட நீங்க எதிர்பார்க்கறது போலலாம் இங்க கிடைக்காது. அப்படியே கிடைக்கணும்னா சிட்டிக்கு அவுட்டர்ல தான் போகணும். அப்புறம் உங்களுக்கு தான் தூரமாகிடும். பரவாயில்லன்னா பாத்துக்கோங்க. சரி, நீங்க எல்லாம் செட் பண்ணுங்க. நான் போய் உங்களுக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று திரும்பினான். சரவணன், சிவா சொன்னதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சாதான் நான் எல்லாம் சமாளிக்க முடியும். ஹவுஸ் ஓனர் அம்மா வேற ரொம்ப கராரா இருக்காங்க. ஊர்ல நான் கௌரவமா இருந்தவன். இங்க அசிங்கப்பட்டுட கூடாது. அதுதான் பாக்குறேன் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டான். பார்க்கலாம் சங்கர். நானும் நிறைய இடத்துல சொல்லிதான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் இங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்கிறது கஷ்டம்தான். பார்க்கலாம் உங்க அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்னை மட்டுமே நம்பி இருக்காதீங்க என்று கூறிவிட்டு சென்றான். சங்கர் இடிந்து போய் அமைதியாக கீழே அமர அவனை பரிதாபமாக பார்த்து கொண்டே வந்து அருகில் அமர்ந்த வசந்தி, என்னங்க ஏன் இப்படி டல்லாகிட்டீங்க? கவலைப்படாதீங்க, நமக்கு சீக்கிரமா வேலை கிடைச்சிடும். நாம இங்க இருந்து இன்னும் நல்ல வீடா பார்த்துட்டு போயிடலாம் என்று சமாதானம் கூறினாள். ஒரு வாரம் சென்றது. இதற்குள் தேஜாவை அருகிருந்த பள்ளியில் சேர்த்து விட்ட சங்கரும் வசந்தியும் அவளுக்கு தேவையான யூனிஃபார்ம், பேக், லஞ்ச் பேக், ஷூ அனைத்தும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தனர். குழந்தை புது யூனிஃபார்ம், ஷூ அனைத்தும் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க சங்கர் மட்டும் கவலையோடு அமர்ந்திருந்தான். என்னங்க ஏன் டல்லா இருக்கீங்க என்று வசந்தி கேட்டுக்கொண்டு அவனுக்கு காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். எப்படி வசந்தி சந்தோஷமா இருக்கிறது? பார்த்து இல்ல, ஸ்கூலுக்கே கிட்டத்தட்ட 80,000 செலவாயிடுச்சு. 1வது சேர்க்கவே இவ்வளவு ஃபீஸை வாங்குறாங்க. இதுல புது யூனிஃபார்மு, ஷூ, லொட்டு லொசுக்குன்னு அதுவும் வாரத்துக்கு 4 யூனிஃபார்மா. என்ன இதெல்லாம்? அங்கெல்லாம் ஒரே யூனிஃபார்ம் தானே போட்டுட்டு போவா என்று சலித்து கொண்டான். அட, அது கிராமம். அங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க படிப்பும் சரி கிடையாது. சரி, யூனிஃபார்ம்லயா படிப்பு இருக்கு? எங்க படிச்சா என்ன? படிக்கிற பிள்ளைங்க நல்லா தான் படிப்பாங்க. ஆமா, படிப்பாங்க. அதுக்குன்னு பள்ளிக்கூடம் நல்லா இருக்க வேண்டாமா? இங்கன்னா அப்படியா? பாருங்க, ஸ்கூலு எப்படி இருக்கு. எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. எல்கேஜி யூகேஜி பசங்க கூட எப்படி இங்கிலீஷ்ல பேசுறாங்க பாருங்க. நம்ம தேஜா குட்டி 1வது படிக்கிறா. ஒன்னும் தெரியல. அந்த டீச்சர் அம்மா என்னவோ கேக்குறாங்க, பதில் சொல்ல தெரியாம முழிக்கிறா. இந்த லட்சணத்துல இருந்தது அந்த பள்ளிக்கூடம். இனிமேலும் பாருங்க, நம்ம தேஜா குட்டியும் நல்லா படிப்பா. இப்ப மட்டும் என்ன, அவ நல்லா தானே படிச்சிட்டு இருந்தா. அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசலன்னாலும் பாடத்துல அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொன்னாலா இல்லையா? அது போதாதா? இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி. அதை எப்ப வேணாலும் கத்துக்கலாம். அதுவும் இல்லாம போக போக அவங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஊர்ல அவ படிச்ச ஸ்கூல்ல இருந்த பெரிய பிள்ளைங்கெல்லாம் நல்லா தானே பேசுறாங்க. இங்க வந்து காலேஜ்ல சேர்றாங்க தானே. ஆமா, அது வர நம்ம பிள்ளை எதையும் கத்துக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? பேசாம இருங்க, உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. சரி, இன்னைக்கு சரவணன் அண்ணன் எங்கேயோ வேலைக்கு சொல்லி விட்டாருன்னு சொல்றீங்களே, போங்க, பொழுதோட போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. நாளையில இருந்து போறது போல இருக்க போகுது என்றாள். சரி, நான் போயிட்டு வரேன், பாத்துக்கோ. தேஜா குட்டி, அப்பா வந்து நோட்டுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுக்குறேன். அது வரை எதையும் எடுக்க கூடாது, சரியா என்று அவளை கொஞ்சி விட்டு வெளியே சென்றாள். அன்று இரவு மணி 10 தேஜாவிற்கு சாப்பாடு ஊட்டி விட்டு படுக்க வைத்த வசந்தி திகிலோடு அமர்ந்து கொண்டிருந்தாள். என்ன இவரு இன்னும் ஆளை காணோம்? போன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றாரு. அந்த வீட்டுக்கார அம்மாவும் 11 மணிக்கெல்லாம் கேட்டை பூட்டிடுவாங்களே என்று பதட்டத்தோடு அமர்ந்திருந்தாள். சரியாக மணி 10:50 வந்து சேர்ந்தான் சங்கர். அவனை பார்த்து பெருமூச்சு விட்ட வசந்தி கடகடவனை எழுந்து சென்று கதவை திறந்தாள். அவனது முகம் சோர்ந்திருந்தது. என்னங்க, கம்பெனி ரொம்ப தூரமா? வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நான் வேற பயந்துட்டே உட்காந்துருந்தேன். சரி, வேலை கிடைச்சதா? எவ்வளவு சம்பளம் என்று உற்சாகத்தோடு கேட்டாள். அவளை அமைதியாக பார்த்து கொண்டே உள்ளே சென்று உடைகளை மாற்றி லுங்கியை கட்டி கொண்டு வெளியே வந்த சங்கர் அங்கே ஓரமாக படுத்திருந்த குழந்தையை பார்த்து, தேஜா சாப்பிட்டாளா என்று கேட்டான். சாப்பிட்டாங்க, இப்பதான் படிச்சுட்டு படுத்துக்கிட்டா. சரி, அது இருக்கட்டும், வேலையை பத்தி கேட்டேனே, சொல்லுங்க.
எங்க வேலை? எப்ப போகணும்? சாப்பாடு கட்டவா இல்ல அங்கேயே கம்பெனில கொடுப்பாங்களா? ஏன்னா இங்கெல்லாம் அப்படிதானா என்று அவள் கூறிக்கொண்டிருக்க, வசந்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப யோசிக்காத. சரவண கம்பெனில எல்லாம் வேலைக்கு சொல்லிவிடல என்றான். பின்ன இங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிவிட்டானா. அவங்க வீடு மாத்துறாங்க, அதுக்கு ஃபேன் போட சின்ன சின்ன வேலை செய்யன்னு சொல்லிவிட்டான். 1000 ரூபாய் வந்தது. இந்தா என்று கையில் இருந்த 2 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்தான். என்னங்க இது? இதுக்கா வேலை வந்திருக்கு? சீக்கிரமா வான்னு அப்படி அவசரமா கூப்பிட்டாரு என்று அதிர்ந்து கேட்டாள். ஆமா, நானும் ஏதோ கம்பெனில தான் வேலைன்னு நினைச்சு போனேன். என்னப்பா இப்படின்னு அவன்கிட்ட கேட்டதுக்கு, சும்மாவே இருக்கிறதுக்கு இப்படி எதனா செஞ்சா உனக்கும் செலவுக்கு ஆகுமே, கையில இருந்த காசெல்லாம் செலவாயிடுச்சுன்னு புலம்பினியன்னு சொன்னேன்னு சொல்றான். சரி, அதுவும் வாசம் தானேன்னு நானும் அமைதியா வந்துட்டேன். வசந்தி, நாம நினைக்கிறது போல இங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேலையெல்லாம் கிடைக்காது போல இருக்கு என்று சோகமாக கூறினான். ஆமாங்க, அது என்னவோ சரிதான். இந்த பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைக்கு கூட 2 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு இப்பதான் எங்கேயோ வேலை கிடைச்சுதான். அது கூட அவன் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை இல்லையா. அது வரை அவங்க வீட்டுல ஒரே போராட்டமா. அவங்க வீட்டுக்காரு அந்த புள்ளைய போட்டு அப்படி பேசுவாராம். பாவம் என்றாள். அவங்க என்ன பாவம்? நாம தான் இப்ப பாவம். நம்ம நிலைமை அதை விட மோசமா இருக்கு. அவங்க வீட்லயாவது அந்த பையனுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு வருமானம் இருந்தது. நமக்கு அது கூட இல்லையே. எப்படி சமாளிக்கிறது? இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் 1 மாசம் வாடகை கொடுக்கலாம். அப்புறம் என்ன செய்ய போறேன்னு தெரியல என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, யாரோ கதவை தடதடவென தட்டும் சத்தம் கேட்டது. ஓடி சென்று கதவை திறந்தாள் வசந்தி. வாசலில் கீழ் வீட்டில் இருக்கும் ஒரு பெண் கோபத்தோடு அவளை முறைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவளை என்ன என்பது போல் அமைதியாக பார்த்தாள் வசந்தி. ஏமா, உனக்கு எதனா அறிவு இருக்கா இல்லையா? இந்நேரத்துக்கு ஈர துணிய இந்த கொடியில காய போடாதன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? இந்த தண்ணி எல்லாம் சொட்டி சொட்டி எங்க வீட்டு வாசல்ல ஈரமா இருக்குது. எங்க மாமியார் கிழவி கண்ணு தெரியாம அதுல வழுக்கி விழுந்துருது. இப்ப கூட பாரு, உன்னால ஆஸ்பத்திரிக்கு தான் தண்டத்துக்கு செலவாச்சு. அந்த பணத்தை நீயா கொடுப்ப? உனக்கு அன்னைக்கே சொன்னா இல்லையா என்று கத்தினாள். இல்லக்கா, மத்தியானம் துணியை துவச்சு போடலான்னா அங்க கல்லு ஃப்ரீயாவே இல்லை, எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க. அதுதான் இப்ப துவச்சு போட்டேன். அது கூட பாப்பா யூனிஃபார்ம் தான் துவச்சு போட்டேன். நாளைக்கு அவளுக்கு வேணுமேன்னு. ஆமா, அதுக்கு நல்லா புழிஞ்சு போட மாட்டியா? மூஞ்ச பாரு மூஞ்ச. இப்படி துணியை புழிஞ்சு போட முடியலன்னா உன் புருஷனை வாஷிங் மிஷினை வாங்கி போட சொல்லு. இன்னொரு வாட்டி இப்படி நடந்தது உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. வந்து சேருதுங்க பாரு. இதுக்கு முன்னாடி இருந்த பொம்பளையும் இதேதான். அதுக்குதான் ஒரு நாள் இழுத்து போட்டு இடுப்புலயே மிதிச்சேன். இவளும் அப்படி வாங்கினாதான் சரிப்படும் என்று கத்தி கொண்டே சென்றாள் அந்த பெண். அனைவரும் வந்து வாசலில் நின்று எட்டி பார்க்க வசந்திக்கு அவமானமாகி போனது. அவள் அமைதியாக தலையை குனிந்து கொண்டு உள்ளே சென்று கதவை சாத்தினாள். என்னம்மா, ஏன் அந்த பொம்பளை இப்படி கத்துது? துணியை நல்லா புழிஞ்சுதான் போடக்கூடாதா என்றான் சங்கர். என்னங்க, கையில அடிபட்டிருக்குங்க. காலையில காய்கறி அரிஞ்சிட்டு இருந்தேன், தண்ணி வருதுன்னு பக்கத்து வீட்டு அக்கா குரல் கொடுத்தாங்க. அவசரமா எழுந்து ஓடுனேன். அப்ப தெரியாம அருவாமனையில கையை கிரிக்கிட்டேன். அது வலியா இருக்கு, அதுதான் என்று விம்மினாள். அடடா, அப்படியா? சரி, அதுக்கு எதனா மருந்து வச்சிருக்க கூடாது? சரி விடு, நாளன்னைக்கு நானே தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன், துணியை கூட அலசி போடுறேன் என்றான். அதெல்லாம் வேண்டாங்க. அந்த கொழாடியில இங்க இருக்கிற பொம்பளைங்கெல்லாம் கண்ணபடி பேசுறாங்க. அதெல்லாம் என்னாலேயே காது கொடுத்து கேட்க முடியல. நீங்க போனா சங்கடமாகிடும். சங்கர் அவளை பார்த்து கொண்டே அமைதியாக பெருமூச்சு விட்டான். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுதுங்க. ஊர்லன்னா நம்ம சொந்த வீட்டுல நிம்மதியா நம்ம இஷ்டம் போல இருக்கலாம். கிணத்துல தண்ணி, தோட்டத்து கொடியில துணிங்களை நம்ம இஷ்டம் போல காய போடலாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு எதனா உதவி செய்வாங்க. இந்த மாதிரி பேச்செல்லாம் அங்க கேட்டது கிடையாது. அதுதானே என்று தலையை குனிந்து கொண்டாள். என்னவோ, புரிஞ்சா சரிதான் என்று எழுந்து சென்று படுத்து கொண்டான். 3 மாதங்கள் சென்றது. சங்கருக்கு வேலை கிடைப்பதாக தெரியவில்லை. இருந்த நகையை வைத்து வாடகை, மளிகை சாமான், குழந்தைக்கு ஃபீஸ் என்று கட்டிவிட்டவர்கள் இப்பொழுது அந்த பணமும் மொத்தம் செலவாகி கையில் பணம் இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தனர். சரவணன் சொன்ன சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு எப்படியோ சாப்பாட்டிற்கு சமாளித்துக் கொண்டிருந்தாலும் வாடகைக்கு இந்த மாதம் என்ன செய்வது என்று புரியாமல் மிகவும் அவதிப்பட்டான் சங்கர்.
வசந்தி கூப்பிடாமலேயே தனது தங்கையை பார்க்க வந்த அவளது அக்கா அந்த இடத்தையும் வீட்டையும் பார்த்து ஏளனமாக பேசிவிட்டு செல்ல வசந்தியும் மிகவும் நொந்து போனாள். மற்றவர்களை பார்த்து தான் ஆசைப்பட்டதும் இருப்பதை விட்டு பறக்க நினைத்து அதனால் இப்படி அவமானப்படுவதையும் பார்த்து அவளும் வேதனையோடு இருந்தாள். அன்று தேஜாவின் பள்ளி ஆசிரியை சங்கருக்கு போன் செய்து குழந்தை மூச்சு விட அவதிப்படுவதாகவும் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றிருப்பதாகவும் கூற சங்கரும் வசந்தியும் பதறிக்கொண்டு ஓடினர். குழந்தைக்கு டஸ்ட் அலர்ஜி ஆகியிருக்கு, அதுதான் மூச்சு விட சிரமப்பட்டு மூச்சு திணறி இருக்கு என்றார் டாக்டர். அட கடவுளே, இப்ப என்ன டாக்டர் செய்யறது என்று வசந்தி பதற, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, இந்த சென்னை சிட்டில இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். அதுவும் நீங்க ஊர்ல இருந்ததா சொல்றீங்க, அங்கெல்லாம் காத்தோட்டமா இருந்து இருக்கும். குழந்தை இப்ப இங்க பொல்யூஷன்ல இருக்கிறது அதுக்கு ஒத்துக்கல, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு என்ன டாக்டர் பண்றது என்று பதட்டமாகவே கேட்டான் சங்கர். என்ன செய்யறது, பொல்யூஷன் இல்லாம பாத்துக்கணும், அது நம்மளால முடியுமா? அதுவும் இந்த சிட்டியில இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு மீறின விஷயம். நாம தான் நம்மளை பாத்துக்கணும். அநேகமா நீங்க இருக்கிற இடத்துல காத்து வசதி இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று கேட்டார். ஆமா டாக்டர், அந்த வீட்டுக்கு ஒரு ஜன்னல் கூட இல்ல என்றாள் வசந்தி. அப்படி இருந்தா இப்படிதான் ஆகும். இதே போல தொடர்ந்தானா அப்புறம் குழந்தைக்கு லங்ஸ் தான் பாதிக்கும். அதனால நீங்க வேற வீட்டை பார்த்துட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. அதுவரை இந்த அலர்ஜி மாத்திரைய கண்டினியூ பண்ணுங்க, இது நல்லா தூக்கம் வரும். சாயங்காலம் குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே போட்டுடுங்க என்றார். அப்படின்னா எப்படி டாக்டர், மாத்திரைய சாப்பிட்டு அவ தூங்கிட்டா எப்ப படிப்பா? அம்மா, குழந்தை உடம்பு முக்கியமா படிப்பு முக்கியமா? போங்கம்மா பேசாம என்று முகத்தை காண்பித்தார் டாக்டர். வசந்தியின் முகம் சுருங்கியது. ஹாஸ்பிட்டல் பில் 2000 வர அதை பார்த்து பதறி போன சங்கர், என்ன வசந்தி 2000 பில்ல கொடுத்துருக்காங்க, என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்கு. அந்த டீச்சர் வேற பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. இப்ப பணம் குறையுது, என்ன செய்யறது? பில்லு கட்டாம வெளியில அனுப்ப மாட்டாங்களே என்றான் சங்கர் பதட்டமாக. என்னங்க இது இப்படி சொல்றீங்க? சரி, சரவணா அண்ணன் கிட்ட போன் போட்டு கேளுங்க, வேற என்ன செய்யறது என்று பதறினாள். சும்மா சும்மா அவர்கிட்டயே கேட்டா அவரு தப்படுத்துக்க போறாரு வசந்தி. இப்பதான் போன வாரம் மளிகை சாமான் வாங்க 1000 ரூபாய் வாங்கினேன், அதுவே இன்னும் கொடுக்கல. சரிங்க, இதோட சேர்த்து அதையும் கொடுத்துடலாம். இப்ப பணம் கட்டலனா அசிங்கமாகிடும், போன் போடுங்க சீக்கிரம் என்றாள். பிறகு சங்கர் தயங்கி கொண்டே போன் செய்ய சரவணன் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தான். மூவரும் குழந்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வர வாசலில் பத்ரகாளியை போல் நின்று கொண்டிருந்த பார்வதி அவர்கள் அருகே வந்தாள். அவளை பார்த்து பதறி போன சங்கர், அம்மா, வாடகை இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு என்றவன் முடிப்பதற்குள் பார்வதி கண்டபடி கத்தி அமக்கலம் செய்துவிட்டு இன்றைய வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றாள். அந்த காம்பவுண்டில் இருந்த அனைவரும் வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தனர். இதை பார்த்த சங்கரன் கடகடவனை வீட்டிற்குள் வந்து கதவை பட்டால் என சாத்தி கொள்ள அவனது எண்ணத்தை அறிந்து கொண்ட சரவணன் ஓடி சென்று அவன் தாழ்பால் போடுவதற்குள் கதவை பிடித்து தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். வசந்தியும் பின்னால் அழுது கொண்டே குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினாள். விடுங்க சரவணன், நான் போறேன், நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன், என்னால இதுக்கும் மேல அவமானப்பட முடியாது. நான் பாட்டுக்கு கௌரவமா ஊர்ல சம்பாதிச்சுக்கிட்டு என் சொந்த வீட்டுல ராஜா போல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இவ தேவையில்லாத ஆசையால நான் அவமானப்படுறேன். போதும், இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது, நான் போறேன் என்று கத்தி கொண்டே அழுதான். சரவணன் கதவை சாத்தி விட்டு, வசதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா என்று அவளிடம் கூறிவிட்டு சங்கரை சமாதானம் செய்து கீழே அமர வைத்து தானும் அருகே அமர்ந்து கொண்டான். இதற்குள் வசந்தி அவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி சங்கருக்கு கொடுத்தான். வேண்டாம், அவ கையால கொஞ்சம் விஷயம் இருந்தா கொடுக்க சொல்லுங்க, நான் ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன் என்று கத்தினான். என்ன சங்கர், சின்ன குழந்தை போல பேசிக்கிட்டு, பாருங்க உங்களை பார்த்து குழந்தை பயப்படுறா, விடுங்க. எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சமாளிச்சாதான் நம்ம வாழ முடியும். ஆனாலும் வசந்தி, நான் என் தங்க போல நினைச்சு சொல்றேம்மா, உங்களுக்கு இந்த ஊரு செட் ஆகாது. எப்பவுமே நாம இருக்கிறத வச்சுதான் திருப்தி பட்டுக்கிட்டு அதுலதான் வாழ பழகணும், அதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னுக்கு வரணும். இப்படி எந்த பிளானுமே இல்லாம இருக்கிற வேலையை விட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த நல்ல வீட்டை, பூர்வீக வீட்டை விட்டு இப்படி ஏன் அவதிப்படணும் சொல்லுங்க? நாங்கெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்த்தவங்க.
ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுன்னு நாங்க எப்படியோ சமாளிச்சு நெளிவு சுழிவோட போயிடுவோம். எங்களுக்கு அதெல்லாம் பழகிடுச்சு. ஆனா உங்களால இதெல்லாம் சமாளிக்க முடியாதுமா. ஊருக்குள்ள அவ்வளவு பெரிய வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு ஏமா இங்க வந்து இப்படி அவதிப்படணும், அவமானப்படணும்? எல்லாரும் சிட்டி சிட்டின்னு இப்படி ஓடி வந்துட்டா தோ இந்த மாதிரி நிலைமை தான் ஆகும். உன்னை போல நிறைய பேர் இப்படிதான் மத்தவங்கள பார்த்து தானும் இங்க வந்து மாட்டிக்கிறாங்க. எல்லாருமே சிட்டி தான் போய் வாழணும், இங்கதான் பொழைச்சிக்கணும், அதுதான் கௌரவம்னு நினைச்சா யாரு விவசாயம் பண்றது, யாரு கிராமத்துல இருக்கிறது, அங்க இருக்கிற தொழிலெல்லாம் பாத்துக்கிறது சொல்லுங்க? எதுவுமே இருக்கிற இடத்துல இருந்தாதான் மதிப்பு. யார் எப்படி எந்த சூழ்நிலையில வளர்றோமோ அதுலயே நம்ம வாழ்க்கைய அழகா கொண்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்ம உடம்புகளும் ஆரோக்கியமா இருக்கும். அதை விட்டு அந்த அற்புதமான வாழ்க்கையை விட்டுட்டு யாரையும் பார்த்து எதுக்கும் நம்ம ஆசைப்பட்டா இப்படிதான் ஆகும். நீ தான் வீட்டுல இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணுமா? நீ சும்மா சும்மா தொந்தரவு பண்ணா வீட்டுல நிம்மதி இல்லாம ஒரு ஆம்பளை என்ன செய்வான் பாரு. உனக்காக நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உங்க வீட்டுக்காரு இங்க வந்தாரு. ஆனா உங்களால இங்க சமாளிக்க முடியல. இப்ப அவர் உயிரை விடவே போயிட்டாரு. இது தேவையா? அவர் இல்லாம நீ என்ன செய்வ சொல்லு? இப்படி நிம்மதி இல்லாம அப்படி சிட்டில ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? சொல்லுமா. கிராமத்துல இருந்து ஒரு மஞ்சப்பை எடுத்துக்கிட்டு சினிமால நடிக்க வந்த ஒரு ஆளு இங்க பெரிய ஹீரோவா ஆகிட்டாருன்னு ஆசைப்பட்டு எல்லாரும் வந்துட்டா எல்லாரும் அப்படி ஆகிட முடியுமா? அது முட்டாள்தனம் இல்லையா? அது போலதான் சிட்டிக்கு போனா எல்லாரும் பெரிய பணக்காரங்க ஆகிடலாம், நல்லா பொழைச்சிக்கலாம், போறவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும்னு நம்பி வர்றதும் முட்டாள்தனம் என்றான். வசந்தி தடால் என்று சங்கர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிடுங்க, நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் என்று கதறி அழுதாள். 1 மாதம் சென்றது. அன்று மலை குழந்தை அழைத்து கொண்டு கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். வசந்தியும் சங்கரும். தேஜா பட்டுப்பாவடை கட்டி கொண்டு ஜம் என்று கிளம்ப, வசந்தி அக்கா வெளியில கிளம்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் பத்மா. ஆமாண்டி பத்மா, கோவிலுக்கு போறோம் என்றாள் வசந்தி. சரிக்கா, நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிட்டு சென்னைக்கு போறோம், அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் என்றாள் பத்மா. அப்படியா? என்னடி திடுதிடுப்புன்னு சொல்லவே இல்லை? அது ஒன்றும் இல்லைக்கா, எங்க வீட்டுக்காரு ரொம்ப நாளா உங்க ஃப்ரெண்டு கிட்ட சென்னையில் எதனா வேலை இருந்தா சொல்லுன்னு கேட்டுட்டு இருந்தாராம். எத்தனை நாளைக்கு தான் இந்த ஊர்லயே விழுந்து கிடக்கிறது, அப்படியே சென்னை பக்கம் போனா நல்லா பொழைச்சிக்கலான்னு அவருக்கு ஆசை. எனக்கும் அதுதான் ஆசைன்னு வெயி. அதுதான் முந்தானேத்து அவர் ஃப்ரெண்டு அவங்க கம்பெனில ஏதோ வேலை இருக்கிறதா சொன்னாராம். வேலை ஒன்றும் நிரந்தரம் இல்லையா, இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கோ, அதுக்குள்ள வேற நல்ல வேலை கிடைச்சிடும்னு சொன்னாராம். அதுதான் நாங்க கிளம்புறோம். நீங்க தான் உங்களுக்கு அங்க ஏதோ பிடிக்கலன்னு வந்துட்டீங்களே, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. இருந்தாலும் மனசு கேட்கல, அதுதான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் என்று கூறிவிட்டு, இந்தாக்கா சாவி, எங்க வீட்டை யாராவது வாடகைக்கு கேட்டா எனக்கு ஒரு போன் போடு, இந்த கிராமத்துல எவனும் வரமாட்டான், இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று சாவியை கொடுத்து விட்டு சென்றாள். அவள் சென்றதும், போடி போ, உனக்கே இன்னும் 2 மாசத்துல இது தேவைப்படும் என்று சங்கரை பார்த்து சிரித்தாள் வசந்தி. ஆமா ஆமா என்று சங்கரும் சிரித்தான். இத்துடன் ஊருக்குள்ளே ஒரு வீடு கதை மற்றும் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.